மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுமைக்கும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை முதல்ல பீகார் 2023 பண்ணாங்க. இதை அப்போதைய பாஜக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இது நாட்டை பிளக்கும் முயற்சி அப்படின்லாம் சொன்னாங்க. தற்போது நாட்டை பிளக்கும் முயற்சின்னு சொன்ன பாஜகவே நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்காங்க. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பீகார் தேர்தல் காரணமாக தான் மத்திய அரசு இப்பேற்பட்ட ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்களா? இதை பற்றி உங்க பார்வை என்ன சார்? இல்லை, முதல்ல ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை முடிவு செய்து இப்போ அறிவிச்சிருக்குது. அதை வச்சு சொல்கிறீங்க. பீகார் தேர்தல் வர இருக்குது, அதனால அதற்காக செய்திருக்கிறாருன்ட்டு தொல் திருமாவளவன் சொல்கிறாரு. விசிக தலைவர், பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் அதுமாரி எழுதினார். ஆசிரியர் வீரமணியும் வரவேற்றுட்டு உள்ளுக்கு தேர்தலுக்காக செஞ்சுருக்காங்க, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் முதல்லயே சொன்னீங்க, பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலத்தில் ஒரு ஆய்வு என்பதாக, ஆய்வாக தான் செய்ய முடியும், சர்வே அப்படித்தான் செய்ய முடியும். ஒரு மாநில அரசாங்கம் அதற்கு அதிகாரத்திற்கு உட்பட்டு, ஒரு ஒன்றிய அரசுன்னு சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுத்தாகணும். எடுப்பதில் இதை இணைத்து எடுக்கலாம். அப்போ அது என்னதுன்னு சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுக்கும் பொழுது அது அதிகாரபூர்வமான அமுலாக்கத்துக்கு போகுது. நீங்கள் சொல்கிற சர்வே என்ற ஆங்கில சொல்லுக்கான ஆய்வு என்பது அந்த மாநிலத்திற்குள் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சாதியும் எவ்வளோ இருக்காங்க என்ற புரிதலுக்கு கொண்டு வருது இல்லையா? இதை பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக எதிர்த்தார்கள் என்ற செய்தியை சொன்னீங்களே, அதில் தான் முக்கிய செய்தியே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் பொழுது என்ன சொன்னார்கள்னு சொன்னீங்க நீங்கள்? இது நாட்டை பிளக்கும் முயற்சின்னு சொன்னாங்க. சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாடு என்பது என்ன? இந்தியா தான். அப்படியா? இந்து மதம், இந்து ராஷ்டிரம் தானே அவங்களுடைய நாடு. அவங்க நாடு இன்னும் எட்டலை, ஆனால் அதை நோக்கி தானே போகணும் அவங்க கொள்கை. அதனால் இந்து மதத்தை பிளக்கும் நிகழ்ச்சி என்பதாக அவர்கள் சொன்னதாக அதான் புரிய முடியும். ஆமாம். ஏன் அவர்கள் இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற RSS என்ன சொல்லிட்டு இருந்துச்சு என்பதை பார்க்கணும். இந்தியாவில் இந்து மத வாக்கு வங்கி ஒன்று இருக்கிறது என்பது சொல்வதுதான் RSS அமைப்பினுடைய முக்கியமான குறிக்கோள். உண்டா இல்லையா? இந்து கன்சாலிடேஷன், இந்து திரட்சி, அதெல்லாம் அவங்க செய்யற செயல் தந்திரங்கள். ஆனா இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு என்பதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நம்பினாங்களா? கேள்விக்குறி. ஏன்னு கேட்டா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் கூட சாதி வாரியாக உங்களுக்கு அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம்னு அணுகுவாங்க. ஆமாம். அதே பாஜக சாதி வாரியாகத்தான் பாஜக ஆதிக்க சாதிகள் பக்கம் நிற்குது என்பதாக ஓரங்கட்டப்படும் சமூகங்கள், சாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஓபிசி, தலித் சமூகம் இப்படி தான் சொல்றாங்க. அப்போ சாதி வாரியான செயல்பாடுகளை செய்வது, வாயால் இந்து வாக்கு வங்கி என்று ஒன்று இருக்கிறது, அதை உறுதிப்படுத்த வேண்டும், திடமாக்க வேண்டும்னு சொல்வது. ஓகே, இப்படிப்பட்ட இரட்டை நாக்கு தான் RSSும் சரி பாஜகவும் சரி. இவர்களுடைய இந்து வாக்கு வங்கி என்பது உண்மையில் இருக்கா என்று கேட்டால், இந்திய துணைக்கண்டம் எங்கும் சாதிகளாக பிரிந்து கிடக்குது. சாதி கட்டுமானம் தான் இங்கே ஆதிக்க செலுத்துது. இந்து மதம் என்ற பெயரில் அவர்களுக்குள் நல்லுறவு, ஒற்றுமை, நல்லிணக்கம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. கரெக்டா இல்லையா? இந்து மதம் தான் முக்கியம், இந்து ராஷ்டிரம் தான் ஏற்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய RSSும் பாஜகவும் அப்படி ஒரு ஒற்றுமை யதார்த்தத்தில் இல்லை என்பதை தெரியாமல் இல்லை. அப்போ இந்து மதம் என்ற பெயரில் அவர்கள்
மேலே உள்ளவர்கள் உயர்த்திக்கிட்ட சாதிகள், தங்களை உயர்த்திக்கிட்ட சாதிகள் தாங்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு பயன்படுத்தினாங்க என்பதுதான் பிறருடைய குற்றச்சாட்டும் விமர்சனம். அதுதானே எதிர்த்தரப்பு விமர்சனம். அதுக்காக தான் 10% EWS கொடுத்தாங்களா? அது கொடுத்தாங்கிறது அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்து வாக்கு வங்கி என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா RSS உருவாக்கம் எல்லாமே இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி நம்ப வைப்பது என்பதுதான். இந்து ராஷ்டிரமும் அப்படிதான், இந்து ஓட்டும் அப்படிதான், இந்துத்துவ ஓட்டு திரட்சியும் அப்படிதான். அப்போ இந்து வாக்கு வங்கி என்று ஒன்று இருக்கிறது என்று எல்லோரையும் நம்ப வைப்பதற்கு இல்ல. அவங்க எந்த அளவுக்கு வெற்றின்னு சொன்னா, சிறுபான்மை வாக்கு வங்கி எங்களுக்குன்னு எதிர்க்கட்சி சொல்லும் அளவுக்கு அவர்கள் நம்ப வச்சுட்டாங்க. ஓகே, சிறுபான்மைன்னு சொல்லி இந்து என்று இவர்கள் அடையாளப்படுத்துபவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள்ல செதறி செதறி இருக்கும் சிறுபான்மை சாதிகள் எல்லாம் ஒடுக்கப்படுது, அதிகாரத்திற்கு வர முடியல என்பதுதான் யதார்த்த நிலை. அப்படி இருக்கும் பொழுது இந்து வாக்கு வங்கி என்று ஒன்று இல்லாததை இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு தவறான மாயையை அவர்கள் உருவாக்கிறார்கள் என்பதுதான் RSSனுடைய முயற்சி. அதுதான் பாஜகவினுடைய செயல்பாடாகவும் இருந்தது. சரி, அதை நிதிஷ்குமார், ஏன்னா பீகார் எனும் பொழுது இந்தியாவுடைய மையப்பகுதி, அது இந்தி பேசும் பகுதின்னு நம்மூர்காரங்க சொல்லிடுவாங்க. இந்தி பேசும் பகுதி அல்ல. பீகார் இந்தி பேசும் பகுதி அல்ல, இந்தி மொழி பேசும் பகுதி அல்ல. போஜ்பூர்னு சொல்லி ஒரு 1.25 கோடி மக்கள் வந்து போஜ்பூரி மொழி பேசுவாங்க. மைத்திலின்னு ஒரு மொழி வந்து இருக்குது, அது அங்க மைய பகுதியில் வேற பகுதியில் பேசுவாங்க. முஸ்லிம்கள் உருது மொழி பேசுவாங்க. இப்படியாக பல்வேறு மொழி வந்து பேசக்கூடிய பீகாரி என்பதாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த மாநிலம். அதுல இந்தி என்பது நகர்ப்புறத்தில் உள்ளவன் பேசிட்டு இருப்பானே தவிர, நீங்க போஜ்பூர்லையும் கிழக்கு ஜம்பரன்லையும் கீழையும் மக்கள்கிட்டையும் போய் என்ன எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பீகார்ல நீங்க வந்து முதல்ல மண்டல் கமிஷனை கொண்டு வரும் பொழுதே VP சிங் என்ன நடந்ததுன்னு பார்த்தாங்கன்னா, மண்டல் கமிஷன் வந்து காக்கா கலேல்கர் கமிஷனை தாண்டி மண்டல் கமிஷன் உருவாகும் பொழுது, காக்கா கலேல்கர் கமிஷன் நேருவால் உருவாக்கப்படும் பொழுது, சமூக ரீதியில் கல்வி ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு என்பதாக காக்கா கலேல்கர் மூலமாக ஒரு முன்வைப்பு வைக்கப்பட்டது. பட்டியலின சாதி பட்டியலின பழங்குடிக்கு தானாகவே அரசியல் சட்டத்தின்படியே, அரசமைப்பு சட்டத்தின்படியே இடஒதுக்கீடு கொடுத்து விட வேண்டும், என்ன மேலே அவர்களையும் சமமாக கொண்டு வர வேண்டும் என்று அம்பேத்கர் அப்பவே கொண்டாந்தாச்சு. அப்போ மீதி உள்ளவர்களுக்கு ஓபிசின்னு சொல்றீங்க, இப்படி பல்வேறு சமூகங்கள் சாதிகள் இருக்கு, அவர்களுக்காக இந்த காக்கா கலேல்கர் கமிஷன் அமைச்சு ஒன்றை வந்து முயற்சி எடுத்தார். அதற்கு பிறகு அது மீண்டும் நீர்த்து போகும்பொழுது செயல்ல மண்டல் கமிஷன் வந்தது. மண்டல் கமிஷன் என்ன செஞ்சிச்சுன்னா, பொருளாதார ரீதியாகவும் என்ன சமூகங்களுடைய நிலையை சமூக ரீதியில் கல்வி ரீதியில் மட்டும் இல்லாம அது வந்து ஆய்வு செய்து கொண்டு வந்தது. இப்போ பீகாரை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய சாதிகள், அங்க யாதவர் வாக்கு வங்கி என்பதாக ஒண்ணு இருக்கு பீகார். குர்மி வாக்கு வங்கி என்பதாக இன்னொன்னு இருக்கு. லல்லு பிரசாத் யாதவர், தேஜேஸ்வர் யாதவ், இது வந்து யாதவ் வாக்கு வங்கியில உங்களுக்கு தெரிந்த பிரபலங்கள். குர்மி வாக்கு வங்கி நிதிஷ்குமார் என்பவர் அதுல உள்ள பிரபலம். அதே போல பூமிஹார் வாக்கு வங்கி, பூமிஹார்னு ஒரு சாதி இருக்கு. இந்த பூமிஹார் சாதிய மண்டல் என்ன செய்யுதுன்னா, நீங்க பொருளாதார ரீதியா மேல வந்துட்டீங்க, அதனால நீங்க வந்து ஓபிசி என்ற பிற பிற்படுத்தப்பட்டவர்ல வரமாட்டீங்கன்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு பூமிஹார் வந்து பொருளாதார ரீதியா கொஞ்சம் உயர்வா இருக்காங்க. வந்த பிறகு முதல்ல அவர்களும் கூட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க. பார்ப்பனர்கள், ரஜபுத்திரர்கள், இவர்களுடைய ஆதிக்கம் என்பதாகத்தான் பீகார்ல இருந்தது. அதற்கு பிறகு யாதவர் என்ற வாக்கு வங்கி வந்துச்சு. பார்ப்பனர் வாக்கு வங்கி தனியாக இருக்கு இன்னமும் பீகார், உத்தரப்பிரதேசம். பூமிகாருக்கான வாக்கு வங்கி தனியாக இருக்கு. ரஜபுத்திரர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி தனியாக இருக்கு. அதுதான் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்தை கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அதுக்குள்ளேயும் வில்லங்க இருக்கு, அது வேற விஷயம். பீகாருக்குள்ள குர்மி வாக்கு வங்கி என்பது நிதிஷ்குமாரால் செல்வாக்கு செலுத்த முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கு. பக்கத்து மாநிலங்கள் வரை போகும் அது, சரியா, ஜார்க்கண்ட் வரை கூட போகும். அப்போ
அதே மாதிரி பூமிகார் என்ற வாக்கு வங்கி இருக்கு. இப்படி பல்வேறு சாதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு சொன்ன ஒரு காலம் சொன்னீங்களே, ஒவ்வொரு சாதியும் தனக்கான ஒரு ஆயுதம் தாங்கிய படை வச்சிருந்தான். தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தவர் ஒருத்தர் கூட அங்கே ஒரு படைக்கு தளபதியாக இருந்தார், உருவாக்கியவராக இருந்தார். அப்படி என்ன படை வச்சுக்கிட்டு அடுத்த சாதி மேலே போர் நடத்தும் அளவுக்கு இருந்தான். வெறும் சாதிகளாக தமிழ்நாடுக்குள்ள நம்ம பார்க்குற மாதிரி, அதை வாக்கு வங்கியாக அரசியல்வாதிகள் பார்க்குற மாதிரி மட்டுமல்ல, போர்படை வைத்து போர் நடத்தும் இடம் பீகார். ஜாதிய போர் நடக்கக்கூடிய இடம் பீகார். அந்த அளவுக்கு சாதி ஊறி போய் சாதி கிராமங்கள் முழுக்க சாதி வாக்கு வங்கி தான் அங்க இருந்தது. யதார்த்தம், அது எல்லோருக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். ஆனா பாஜக அதை சொல்லாம இந்து வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருப்பதாக மாயையை உருவாக்கி அது உடைஞ்சிரும் படம் காட்டிட்டு இருந்தான். அந்த படம் எல்லாம் எப்பொழுது உடையுதுன்னு சொன்னா, விடாப்பிடியாக சாதி வாரி கணக்கெடுப்பு என்பதாக மாநிலத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கும்போது செய்யறாரு. அப்பொழுது அவர் இந்த பக்கம் இருக்காரு, இந்தியா கூட்டணியில இருந்தாரு. அவர் தான் தொடங்கினது. ஆமா, உள்ளபடியே. அப்போ தேஜஸ் யாதவுடைய தலைமையிலான லல்லு கட்சியான ஆர்ஜேடி என்று அழைக்கப்படுகின்ற ராஷ்டிரிய ஜனதா தளமும் அதுல இருந்துச்சு. ஆமா, சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை வெளியில கொண்டு போட்டார் மேச மேல. ஒவ்வொரு சாதி இவ்வளவு விழுக்காடு நம்ம இருக்கோமா, அப்ப இவ்வளவு விழுக்காட்டுக்கு தகுந்தாப்புல எங்களுக்கு மாவட்ட கட்சி கொடு, மாவட்ட கழகம் கொடு கேட்பாங்கல்ல. எங்களுக்கு இவ்வளவு ஜாதி வாக்கு வங்கி இருக்குமா, அதுக்கு தகுந்தாப்புல எம்எல்ஏ கொடு கேட்பாங்க, கவுன்சிலர் கொடு, எம்பி கொடு, வந்துருமா? அப்போ இந்த உரிமைகள் கோரிக்கைகள் எல்லாமே அந்தந்த சாதிகள்ல இருந்து எழத் தொடங்கிருச்சு. இதுதான் பீகார். ஆமா, அதாவது லல்லு பிரசாத் யாதவுக்கு முன்னால ஜெகநாத் மிஸ்ரான் இருந்த காலம் பார்ப்பனர்களை மட்டுமே உத்தரப்பிரதேசத்தையும் பீகார்லையும் போட்டுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி, அதற்கு பிறகு மாற்றங்கள் சமாஜ்வாதி கட்சியெல்லாம் உருவாகுது யாதவ் வாக்கு வங்கிக்காக. லல்லு பிரசாத்தினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் உருவாகுது யாதவ் வாக்கு வங்கிக்காகும் பொழுது அவர்களே மாற வேண்டி வருது, கட்டாயம் வருது. அப்போ சாதிகள், ஓரங்கட்டப்படும் சாதிகள் எல்லாமே திரளும் பொழுது சாதி வாரி கணக்கெடுப்பும் தேவை. சாதி வாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பதாக கீழே இருந்து ஃப்ரம் பிலோ என்பதாக ஒன்று வருது. சரி, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் தாங்கள் ஒரு இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இருப்பதாக பொய் சொல்லி கொண்டு ஏமாற்றி கொண்டு அல்லது மாயை உருவாக்கி கொண்டிருந்த RSSனுடைய கொள்கை கோட்பாடு, அதன் மூலம் பாஜகவும் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை கோட்பாடு நொறுங்கி உடைந்து செதறி போச்சு. அதற்கு பிறகுதான் 2019 RSSல் உள்ள பார்ப்பனர்களுடைய நெருக்கடிக்கு எதிராக அமித்ஷா மோடியினுடைய கும்பல் வெற்றி பெறும் பொழுது அகமதாபாத்லன்னு சொல்றாங்க, நாங்க இது ஓபிசியின் வெற்றின்னு. ஆமா, அந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்டோர் என்பது வந்துருச்சு. ஆமா, இப்போ தேர்தல் பொழுது மீண்டும் வர முடியுமா, வர முடியாதா? நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக கூட இருக்காரு. ஆமா, அதனால அவருக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்புல உள்ள நற்பெயர் உண்டு. ப்ரீபோல்ல தேஜஸ்வி யாதவ் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரியான தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. நிதிஷ்குமார் ஒரு 15% கீழே வர மாதிரியும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதன் காரணமா தான் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு தவிர்க்க முடியாமல் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தள்ளப்பட்டு விட்டார் மோடி. பாஜகவின் தலைவராக இருந்தாலும் RSSன் வழிகாட்டல் இருந்தாலும் அவர்களுடைய பிம்பங்கள் எல்லாம் கட்டவித்து விட்ட நாடகம் ஒட்டஞ்சிருச்சு என்பதுதான் யதார்த்தமான சூழல் கோற்ற உண்மை. அதாவது யூபிலையும் பீகார்லயும் லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எப்படி யாதவர் வாக்கு வங்கியை கட்டமைத்து அதுல வெற்றி பெற்றாங்களோ, இதன் மூலமா காங்கிரஸ் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அங்க ஒரு சில மாநில அரசியல ஒரு யுக்திகள் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரியான நிலையை தான் தற்போது பாஜக எடுத்திருக்குன்னு நாம எடுத்துக்கலாமா சார்? அதாவது யதார்த்தத்திற்கு தானே வந்தாக வேண்டும் என்று தரைக்கு இறங்கி இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதை வெளியே விட்டதனுடைய விளைவு இது. நேரில் குறித்து பேசியமைக்கு நன்றி மணி சார். வணக்கம்.